சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நேரலையில் கேட்கலாம். ராஜேஷ், தேனி மாவட்ட மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தேனி மக்களவை தொகுதியிலிருந்து அதிமுக நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அவர்கள் தேர்தல் தோல்விக்கு என்ன காரணமா சொல்றாங்க, அதற்கு ஆலோசனையாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்து வருகிறார், விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களவை தேர்தல் தோல்வி காரணமாக கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் அதிமுக தலைமை பல்வேறு தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜூலை 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்குமே விழுப்புரம், கன்னியாகுமரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் மற்றும் பொறுப்பாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்த தோல்விக்கான காரணம் என்ன, ஏன் தோல்வி ஏற்பட்டது என்பதெல்லாம் குறித்து தலைமை முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது. அந்த ஆலோசனையில் நிர்வாகிகள் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பணியாற்ற வேண்டிய விவரங்கள் குறித்து எடப்பாடி கே பழனிசாமி ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் அவர் தெரிவித்திருந்தார். 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி கட்டாயம் அமைய வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளாக உறுப்பினர் சேர்க்கை, நிர்வாகிகள் பலப்படுத்துதல், தொகுதிக்கு சென்று மக்களிடையே திமுகவினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி தோல்விகள் குறித்தெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் இரண்டாம் கட்டமாக இன்று தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். தேனியை பொறுத்தவரைக்கும் அது அதிமுகவின் கோட்டையாகவே இருந்தது. 2019 அதிமுக இரட்டை இலை சின்னம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 3ஆம் இடம் பிடித்தது. அந்த தேனி தொகுதியை பொறுத்தவரைக்குமே திமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ் செல்வன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல அதிமுகவை சேர்ந்த நாராயணசாமி உள்ளிட்டோர் களத்தில் இருந்தார்கள். இதில் தங்கத்தமிழ் செல்வன் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அதிமுக இங்கு 3ஆம் இடம் பிடித்தது. தேனி தொகுதியை பொறுத்தவரைக்குமே அதிமுகவின் கோட்டையாக இருந்த தேனி தொகுதி ஏன் 3ஆம் இடம் பெற்றது என்பதெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேனியை பொறுத்தவரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. வருகின்ற 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் வகுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வார். அதே போல எடப்பாடி கே பழனிசாமி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேனியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. அது மீண்டும் தேனியை கைப்பற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் ஆலோசனையின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.